கொடுவா, கடப்பாரை, ஆட்டு எரு, வேப்பங்கொட்டை. இது வந்து இந்த கன்று நோண்டின இடத்துலேருந்து தாய் மண். இது தென்னங்கன்று. இது எல்லாத்தையும் நம்ம இந்த குழி நோண்டி வச்சு நீட்டாக ஊன போகிறோம். முதல்ல நம்ம நோண்டி வச்ச குழியில் கொஞ்சமாக ஆட்டு எரு கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா சமப்படுத்திடலாம். இந்த வேப்பங்கொட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கண்ணு நோண்டின இடத்த வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தாய் மண், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த குழியில் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இந்த தென்னங்கண்ணை உள்ளே வச்சு அழகாக நேராக மண்ணை தள்ளிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் நல்லா கொஞ்சம் மோடாக இருக்கிற மாதிரியே பாருங்கள். ஏன்னா இப்படி சுற்றிட்டு தான் தண்ணி நிற்கணும், உள்ளே போகக்கூடாது. உள்ளே போனால் கண் சீக்கிரம் வளராது, கொஞ்சம் வேர்லாம் அழுகுன மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிக்கலாம். இதேமாரி ஃபுல்லாக கண்ணையும் நம்ம ஊன போகிறோம். இந்த கண்ணை அற்புதமாக ஊனியாச்சு. மீதி கண்ணை ஃபுல்லாக ஊனிட்டு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7வது கன்று ஊனியாச்சு. அடுத்தது அங்கே ஃபஸ்ட்டில் ஒரு கன்று ஒரு குழியில் தண்ணி இருக்குதுன்னு ஊனாக இருந்தோம், அதை போய் ஊனிடலாம். இப்போ பாருங்கள் 7 கன்று நேராக வரிசையாக ஊனிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா 24 அடிக்கு ஒரு கன்று ஊனிருக்கேன். பாருங்கள், பார்த்தா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 7 குழி ஊனியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு குழி. இது ஊனியாச்சு 8 முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஆட்டு எரு போட்டுக்கலாம். அடுத்து வேப்பங்கொட்டை. இந்த கன்று இருந்த இடத்த இருந்து நோண்டின தாய் மண். அப்புறம் 1/2 பக்கெட் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல சொல்ல மறந்துட்டேன், இந்த பழைய வேர்லாம் இப்படி கொடுவை வச்சு நீங்கள் எடுத்துருங்க. அப்போ தான் புது வேர் வந்து நல்லா முளைக்கும். பழைய வேர்லாம் அழகாக சீவி வச்சு இப்போ இருக்கிறதுலே பெரிய கன்று இதுதான், பெரிய குழியும் இதுதான். நம்ம கரெக்டாக சென்டராக வச்சு கொஞ்சம் தாய் மண் போட்டு மண்ணை தள்ளிட்டா வேலை முடிஞ்சிச்சு. வெற்றிகரமாக 8 கன்னையும் ஊனி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், அழகாக சூப்பராக இருக்குது. கடைசியாக ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றிடலாம். நீங்கள் எப்படி ஊனிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 8 கன்னையும் அழகாக ஊனியாச்சு. அங்கே பாருங்கள், 8 கன்னும் நீட்டாக இருக்குது. இந்த கண்ணெல்லாம் 2024 மே மாதம் தேங்காவாக ஊனி வச்சுது. இப்போ 2025 ஆகஸ்ட் 3 வந்து பிடுங்கி இங்கே கொல்லையில் நட்டாச்சு. இன்றைக்கி வந்து ஆடி 18ங்கிறதால தான் இன்றைக்கி நட்டுக்கிறேன். ஆடி 18 எந்த விரை போட்டாலும் என்ன பண்ணாலும் நல்லா முளைக்கும். இது எத்தனை வருஷத்தில் காய் காய்க்குதுன்னு பார்ப்போம்.